ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் எந்த ஷேரை பற்றி பேச போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கை பற்றி தான் பேச போகிறோம். சவுத் இந்தியன் பேங்க் உண்மையிலே ஒரு மல்டி பேக்கராக மாறப்போதா இல்லை கடைசி வரும் ஒரு பென்னி ஸ்டாக் ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்க போதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களோட டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன். ரெண்டாவது, இன்வெஸ்டர் ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது சவுத் இந்தியன் பேங்க் மேலே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ரூபாயில் இந்த பேங்க் 30 ரூபா வரையும் போனது, இப்போ ஏன் திருப்பியும் அதே 25 26லேயே சுற்றிட்டு இருக்கு, மேலே ஏறவே மாட்டேங்குது அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டர் வியூவிலேருந்து உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் நிறைய இது சின்ன அமௌண்ட்டா அப்படின்னு இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணிட்டு இது ஏறுமா இல்லை ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே வந்து இருப்பீங்க. எப்போவுமே உங்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறது மாரி தான் டீட்டெயிலாக ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஷேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஷேரில் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக உள்ளார் அப்படிங்கிறது இருக்க முடியும். அது வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமா இல்லை ஷார்ட் டேர்முக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு ஆன்சர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா பேங்க்கோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாமே என்ன பார்ப்பாங்கன்னா முக்கியமான ஒரு 4 பேராமீட்டர்லேருந்து பேங்க்கில் இருக்குது. அந்த 4 பேராமீட்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க வந்து கீப் ஆன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இதுலேருந்து பணத்தை அப்படிங்கிறத வெளில எடுத்துருவாங்க. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், இது கண்டிப்பாக பார்ப்பாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ அப்படிங்கிறத இந்த ஒரு இண்டிகேட்டரையும் பார்ப்பாங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்கம் ரேஷியோ, இதை பற்றியும் டீட்டெயிலாக அவங்க வந்து பார்ப்பாங்க. கடைசி நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசட், இந்த நாலை பற்றியுமே அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த நாலுமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, இந்த பேங்க் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த 4 இண்டிகேட்டர்லையுமே வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு இன்வெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து பணத்தை அப்படிங்கிறது வெளில எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒவ்வொன்றுத்தையும் சவுத் இந்தியன் பேங்க் எந்த ரேஞ்சில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபாய் எடுத்துமே டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு 6% வந்து பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தராங்க. ஆனால் அதே காசை வெளில எடுத்துகிட்டு போயிட்டு பர்சனல் லோனாவோ ஹோம் லோனாவோ யாருக்கோ கொடுத்துட்டு ஒரு 10% ரிட்டர்ன் அப்படிங்கிறது பேங்க் அப்படிங்கிறது வாங்கும். ஸோ அந்த வாங்குற 10% ரிட்டர்னை 6% நம்மகிட்ட கொடுத்துட்டு மிச்சம் 4% ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு வந்து இன்கமா அப்படிங்கிறத வந்து எடுத்துப்பாங்க. ஒரு பேங்க்கை பொறுத்தவரையும் இதுதான் ரொம்ப ஒரு பிரைமரியான இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ரிசோர்ஸ். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்கோ அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். இந்த பேராமீட்டர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே இன்வெஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து அட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணும். ஸோ இதில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்க இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா ப்ரைவேட் பேங்க்கும் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல நம்ம இந்தியாவில் இருந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2000லேருந்து 2010 வரையும் ஒரு 2.5% ஒரு 3.5% அளவுக்கான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருந்தது. அதுக்கப்புறம் 2010லேருந்து 22 வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் ஆவரேஜாக ஒரு 3.5% அப்படிங்கிறதுக்கான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 1 இயராக பார்த்தீங்கன்னா 3.5%லேருந்து 4% வரையுமான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மற்ற பிரைவேட் பேங்க்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் விட ஒரு ஓவராலாக ஒரு 3%க்கு மேலே எல்லாருமே வந்து மெயின்டைன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது அவங்களால ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியுது. ஆனால் சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒரு 3% அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மற்ற எல்லா பேங்க்ஸையும் விடவும் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பேங்க்ஸ் வந்து கணக்கு எடுக்காதீங்க. இல்லை எஸ் பேங்க் இருக்குது, சின்ன சின்ன பேங்க் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு மற்ற நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டாப் லேயர் பேங்க்ஸையும் அடுத்த லேயரில் இருக்க பேங்க்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரொம்ப கம்மியான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இது ஒரு ஃபினான்ஷியல் இயர் தானே இருக்குது, அதனால இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2015லேருந்து இதுவரையுமே பார்த்தீங்கன்னா பிலோ த ஆவரேஜ் அப்படிங்கிற ரேஞ்சில் மட்டும்தான் சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் வந்து அட்ராக்ட் அப்படிங்கிறது பண்ணலை. இவங்க இன்னும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வரத்துக்கான எல்லா வேலையும் நல்லா பார்த்தாங்க, அபோவ் ஆவரேஜில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸால் அதிகமாக பண்ணப்படும். இதே ரேஞ்சில் இருக்க மற்ற பேங்க் எல்லாமே பாருங்கள், டிஎம்பி பாருங்கள், சிட்டி யூனியன் பேங்க் பாருங்கள், எல்லாருமே ஒரு 3% மேலே தான் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறத மெயின்டைன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவது பராமீட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா
கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட். அதாவது ஒருத்தர் வந்து பேங்க்ல வந்துட்டு லோனை வாங்கிட்டு அதை திருப்பி கட்டலை அப்படின்னா அது பேங்க்குக்கு வந்து அந்த லோன் வந்து ஒரு லாஸ் அப்படிங்கிறது வரும். அதாவது வாரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேங்க்கையும் பொறுத்தவரையும் இந்த வாரா கடனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஏன்னா கொடுத்த கடன் வந்து திருப்பி வாங்கினா மட்டும்தான் பேங்க்குக்கான இன்கம் அப்படிங்கிறது அதிகமாகும். இது அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பேங்கை பொறுத்தவரையும் பிரச்சனை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா ப்ரைவேட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியா மெயின்டெயின் பண்ணீங்க. அதாவது ஒரு 2.5% கிட்ட. அதாவது இண்டஸ்ட்ரி ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு 2.5% தான். அதுக்கு கீழ வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வாராக்கடன் அப்படிங்கிறது வந்து கம்மியா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் நம்மளோட சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, 4.5% அப்படிங்கிற அளவுக்கு ஹையரா அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது பண்றதில்ல. இதே வந்து மத்த நீங்க நம்மளோட சின்ன பேங்க்ஸ் சிட்டி யூனியன் ஆகட்டும், கர்நாடகா பேங்க் ஆகட்டும், அப்புறம் டிஎம்பி ஆகட்டும், மத்த கேவிபி ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான ரேஞ்சில் வந்துட்டு அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கிராஸ் என்பிஏ அப்படிங்கிற அளவு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களது அதிகமாக இருக்கு. ரெண்டாவது இண்டிகேட்டரும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தெரியல. இது எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்கு, அடுத்ததாவே வந்து கிராஸ் அதாவது இன்கம் எவ்வளோ ஜென்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அதுதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அடுத்தது வாரா கடன் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத எவ்வளோ வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இது ரெண்டுமே பார்க்கும்போதும் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஹையர் சைடில் தான் வந்து இருக்காங்க. அவங்களால வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு வாரா கடன் அப்படிங்கிறது இப்போதைக்கு தடுக்க முடியல. ஸோ மற்ற பேராமீட்டர்ஸ் பார்க்கறது முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம யூடியூப் அல்கோரிதம் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு புஷ் அப்படிங்கிறத பண்ணும். அடுத்த பாராமீட்டர் வந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு ரூ. 100 சம்பாதிக்குது ஒரு பேங்க் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுது அப்படிங்கிறதை வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்ப்பாங்க. இது ஓவராலாக வந்து மற்ற பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 100 சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு ரூ. 38 ரூ. 40 அப்படின்னு ஆவரேஜாக ஒரு ரூ. 40 அப்படிங்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 40 இருக்கு. இல்லை இந்த பேங்க் எஸ் பேங்க் அப்படிங்கிறத விட்டுருங்க. மற்ற டாப் லேயரில் இருக்க பேங்க்கும் அடுத்த லெவலில் இருக்க பேங்க்கும் பாருங்க ஒரு ரூ. 50 அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த லிஸ்ட்லையும் நம்ம சவுத் இந்தியன் பேங்கை பார்த்தீங்கன்னா ரூ. 61 இருக்கு. அதாவது மற்ற பேங்க்ஸ் வந்து ரூ. 100 செலவு பண்ணி ஆஹ் வர இன்கம்ல வந்துட்டு ரூ. 50 வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா, ஆனா நம்ம சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் ரூ. 60 வந்து செலவு அப்படின்னு பண்றாங்க. அப்போ அதுலயே வந்துட்டு நிறைய காஸ்ட் அப்படிங்கிறது வந்து போயிடுது. ஸோ இந்த பேராமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபையா வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இல்லை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் அசெட். ஸோ பேங்க்க பொறுத்தவரை ஆர்ஓஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்போ பேங்க்கோட அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க டெபாசிட்ஸ் கொடுத்த லோனு, இருக்கிற பிரான்ச்சஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒரு அசெட் வேல்யூ மொத்தமா கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ரூ. 1,00,000 ஒரு அசெட் வேல்யூ இருக்கு அப்படின்னா, அந்த அசெட் மூலமா அவங்களால எவ்வளோ நெட் இன்கம் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத இன்வெஸ்டர் வந்து பார்ப்பாங்க. இப்போ அது ஆவரேஜா எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 1% மேல இருக்கும். இப்போ ரூ. 1,00,000 தான் இருக்கு மொத்த அசெட் வேல்யூ ஒரு பேங்க்ல அப்படின்னா, அவங்களால அது ரூ. 1000 ஜெனரேட் பண்ணணும். மினிமம் ரூ. 1000 ஜெனரேட் பண்ணணும். அதுக்கு மேல அதிகமா ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னா, அது இன்வெஸ்ட் வந்து ரொம்ப வந்து அட்ராக்ஷன் அப்படிங்கிறத பண்ணும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, ரிட்டர்ன் ஆன் அசெட் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பேங்க்கும் 1% மேல தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில பேங்க்ஸ் இந்த ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருங்க. மத்தபடி எல்லா பேங்க்ஸும் நீங்க பார்த்தீங்க சரி எஸ் பேங்க் இதெல்லாம் விட்டுருங்க. மத்தது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1% மேல அவங்ககிட்ட இருக்கிற அசெட்ட விட அவங்களோட நெட் இன்கம் அப்படிங்கிறது அதிகமா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா வந்துட்டு அ அவங்களோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது எடுத்துட்டு இருக்காங்க. போட்ட அசெட்ல 1% கூட அவங்களால எடுக்க முடியல. அதுக்கும் கம்மியாவே வந்துட்டு அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு இன்வெஸ்ட் வந்து ஒரு டிராபேக்கா வந்து பார்க்குறாங்க. ஓவராலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 4 பாராமீட்டர் நம்ம பேசினோம் பார்த்தீங்கன்னா, அந்த 4 பாராமீட்டரும் சவுத் இந்தியன் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 3.5லேருந்து 4% அப்படின்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்கம் அதிகமாக வந்து எடுத்துட்டு வரணும். அதில் வந்து இவங்க வந்து கம்மியாக வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. 3% தான் இருக்காங்க. ஒரு 3.5 4.5லாம் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பந்தன் பேங்கை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவங்க 5%லாம் வந்து நல்லா எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனு, ஏன்னா அந்த இடத்துல வேற பேங்க்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அதனால நல்ல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினாக நல்லா சம்பாதிப்பாங்க. இதே மாதிரி 4, 5 பாராமீட்டர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா சவுத் இந்தியன் பேங்க்ல அந்த மாரி இல்ல. 2வது வாராக்கடன் அப்படிங்கிறது தான் ஜிஎன்பிஏ. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2.5% வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஆவரேஜா இருக்கு. இது வந்து கம்மியா இருக்கணும். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 4.5% அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வாராக்கடன் அப்படிங்கிறதும் சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து அதிகமா இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ. இது வந்து ரூ. 100 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க
அப்படிங்கிறத வந்துட்டு இன்வெஸ்டர் வந்து பார்ப்பாங்க. ஆவரேஜா எல்லா பேங்க்ஸும் ஒரு ரூ. 51 அப்படின்னு செலவு பண்ணுது ஒரு ரூ. 100 அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க் தான் வந்து ரூ. 61 அப்படிங்கிற அளவுக்கு செலவு பண்ணுது. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல் வந்து சாட்டிஸ்ஃபையா இல்ல. கடைசியா வந்து ஓவராலா இருக்க எல்லா அசெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஜெனரேட் பண்ணுது, இன்கம் எவ்வளோ ஜெனரேட் பண்ணி குடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது வந்து மினிமம் அது 1% மேலேயாவது இருக்கணும். இல்ல 1% இருக்கும். அந்த மார்க்குமே சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணாம வந்து நிக்குது. ஸோ ஓவராலா இதுதான் முக்கியமா அவங்க பார்க்கக்கூடிய பாராமீட்டர்ஸ். இதுக்கப்புறமா வெறும் நெட் என்பிஏ, ப்ரொவிஷன்ஸ் அது இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் விட இந்த முக்கியமா இந்த 4 தான் பார்ப்பாங்க. இந்த 4 இதுலயுமே எது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கோ அந்த பேங்க்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம பொதுவா வேற என்னென்ன பிரச்சனைலாம் சவுத் இந்தியன் பேங்க்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க்ல இப்போ டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஓவராலா எல்லா பேங்க்லயுமே வர்றது வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்லயும் வர்றது கம்மியாயிட்டு இருக்கு. ஆனா ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு பேங்கா இருக்கிறதுனால இத்தனை வருஷமா வந்துட்டு அவங்க நல்ல டெபாசிட்ஸ் வந்து அட்ராக்டிவ் பண்ற மாதிரி நிறைய ஸ்கீம் வச்சு எடுத்திருக்கணும். அந்த அளவுக்கு பண்ணாம வந்து இருக்காங்க. ஸோ அது ஒரு டிராபேக்கா நான் வந்து பார்க்குறேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன். ஸோ இப்போ மத்த பிரைவேட் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியன் பேங்க் பயங்கரமா வந்து காம்படிஷன் பண்ணி அவங்க வந்து ரெவன்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம வெறும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட மட்டும் நம்பிட்டு இல்லாம, மத்த ரெவென்யூ ரிசோர்ஸ் ஆன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸு, அப்புறமா கிரெடிட் கார்டு அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ வந்து அவங்க மூவ் பண்ணி நெறைய அது மூலமா வந்து அவங்க வந்து இன்கம் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான், சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது மேல வரும். ஸோ ஓவராலா சவுத் இந்தியன் பேங்க் இங்கேருந்து இப்போ ரூ. 100 போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னலாம் வந்துட்டு இதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ சேஷாத்ரி அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா, அவரு ஒவ்வொரு விஷயமும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நடந்த இந்த ஏர்னிங் கால்ஸ்ல கூட நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? முக்கியமான 3 விஷயம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, அவர் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாரு, எங்க பிரான்ச்சோட ஆப்பரேஷன் வந்து நல்லா எஃபெக்டிவா எடுத்துட்டு போறோம். முன்னாடி இருந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்ல. அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவா எடுத்துட்டு போறோம். காஸ்ட் இன்கம் ரேஷியோ வந்து கொஞ்சம் நாங்க கம்மி பண்ண போறோம். அப்புறம் நிறைய டிஜிட்டலை நோக்கி நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா தான் ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறத பண்ணாரு. அது மூலமா வந்து ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணாரு. ஸோ இது மூலமா ஒவ்வொரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி அவர் மேலே எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு அப்படின்னா இந்த பேங்கை கண்டிப்பாக இந்த பேங்க் இங்கேருந்து ரூ. 100 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இதே சர்க்கிளை சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னா இதே பிரைஸ் ரேஞ்சில் மட்டும்தான் சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது சுத்திட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அப்போ சவுத் இந்தியன் பேங்கை நம்ம எங்கே தான் வாங்குறது, ஸோ இங்கேருந்து போவோமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லாஸ்ட் ஒரு 10-12 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியோட கிராஃப் எடுத்து நம்ம பார்த்தோம்னா சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது 2007லேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 16லேருந்து ஒரு ரூ. 30 ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஷேர். ஸோ இதுதான் அதுவும் அவங்களோட ரேஞ்ச், அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளோட மார்க்கெட் தர ஒரு வேல்யூவேஷன். இதுதான் அமௌண்ட் ரூ. 16லேருந்து ரூ. 30 வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் லெவல் ரூ. 16 இந்த மாதிரி கீழே வரும்போது அப்படிலாம் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த பேங்க்கு அவங்களோட நார்மல் பர்ஃபார்மன்ஸ் காட்டும் போது ஒரு ரூ. 25 ரூ. 30 ரேஞ்சில் வந்து ஒரு லாபத்தில் இருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% லாபத்தில் இருப்போம். பட் இங்கேருந்து இந்த சேஷாத்ரி இந்த மாதிரி ஆளுங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணி இந்த பேங்க்கை நல்ல மேலே எடுத்துகிட்டு போனாங்கன்னா இங்கேருந்து ரூ. 100 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து ரெகுலராக மானிட்டர் மட்டும்தான் அந்த ஷேர் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஆனால் இந்த கீழே வந்து சப்போர்ட் லெவலில் வாங்குறது நம்ம கையில் இருக்குது. சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால ரூ. 25 இருக்கனால இந்தமாரி நம்ம டாப்பில் போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. 2018 ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னா அப்படின்னா அவர் 2022 வரையும் இங்கே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவே பார்த்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி பாருங்க 2014. ஸோ இந்த பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கனால நம்ம முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது ரொம்ப கம்மியான லெவலில் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கினா மட்டும்தான் இதில் வந்து லாபம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ மல்டி பேக்கராக மாறுமா அப்படின்னா இப்போ எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் இவங்க லேக் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியுது. இதெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த புது மேனேஜ்மெண்ட் இன்னும் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேர் இங்கேருந்து மேலே போகும். ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ தெரியலன்னா இப்போ முடிஞ்ச எல்லா ஏர்னிங் கால்ஸ்லையுமே வந்துட்டு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டல. ஆனால் இப்போ தான் ஒரு சேஷாத்திரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கேருந்து அவர் புஷ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேங்க் அப்படின்னு மேலே போகும். இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டு இருக்கும். பெட்டர் நமக்கு எவ்வளோ லோவர் பிளேஸை கிடைக்குதோ அவ்வளோ லோவர் பிளேஸை வாங்கி ஹோல்டு மட்டும் பண்ணும். பட் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த பேங்க் வந்து ரூ. 100 போகும், ரூ. 200 போகும், ரூ. 500 போகும்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. நம்ம இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ ஒரு ரூ. 100 போகணும்னா இவங்க எந்த அளவுக்கு மற்ற எல்லா பேங்க்கோடையும் காம்படிட்டிவாக ஒர்க் பண்ணி அக்ரெசிவாக வந்து இவங்க ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தரணும்னு சொல்லிட்டு. அதனால சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, அதனால ரிசர்ச் பண்ணாமல் ஸ்டடி பண்ணாமல் நம்ம எந்த ஒரு ஷேரையும் வாங்கவே கூடாது. ஸோ ஓவராலாக இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு சவுத் இந்தியன் பேங்க் ஏன் மேலே ஏறாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு புரியும்.
இதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணா ஏறும்னு புரியும். இங்கேருந்து கீழே போச்சுன்னா என்னென்ன பிரச்சனை இருந்தால் அவங்க கீழே போவாங்க அப்படிங்கிறதும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு 16 ரூபா போகுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு இந்த 4 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பேராமீட்டர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்குது, ஏன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, பயம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாம், ப்ராஃபிட்டும் அதிக லெவலில் எடுக்க முடியும். எப்போவுமே ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் வாங்குறோம், எதுக்கு, ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கையில் இருந்த டேட்டா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.